ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீதி நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் வேதாகம தேன்துளிகள் என்ற பகுதியிலே நாம் சிந்திக்க இருக்கின்ற பகுதி உபதேசம். முதலாவதாக, நான் உங்களுக்கு நற்போதகத்தை தருகிறேன், என் உபதேசத்தை விடாதிருங்கள் என்று நீதிமொழிகள் 4 அதிகாரம் வசனம் 2 சொல்லப்படுகிறது. இரண்டாவதாக, வேத வாக்கியங்கள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பதற்கும் பிரயோஜனமாக உள்ளவைகளாக இருக்கிறது என்று 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 17 வசனம் சொல்கிறது. மூன்றாவதாக, 1 தீமோத்தேயு 5 அதிகாரம் 17 வசனம் இவனமாய் சொல்லுகிறது, திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்கள் இரட்டிப்பான கனத்துக்கு பாத்திரவான்கள் என்று சொல்லப்படுகிறது. நான்காவதாக, உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிருக்க 1 தீமோத்தேயு 4 அதிகாரம் 16 வசனத்தில் சொல்லப்படுகிறது. ஐந்தாவதாக, நீயோ ஆரோக்கியமான உபதேசத்துக்கேற்றவைகளை பேசு என்று சொல்லி தீத்து 2 அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது. ஆகவே இன்றைக்கு நற்போதகத்தை விடாதிருங்கள், நல் உபதேசத்தை விடாதிருங்கள். இன்னும் வேத வாக்கியங்கள் எல்லாம் உபதேசத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது சொல்லப்படுகிறது. இன்னும் திருவசனத்திலும் உபதேசத்திலும் இருக்கிறவர்களுக்கு இரட்டிப்பான கரத்துக்கு பாத்திரவான்கள் என்று சொல்லப்படுகிறது. உன்னை குறித்து உபதேசத்தை குறித்து எச்சரிக்கையாக இருக்க சொல்லுகிறது. நீயோ ஆரோக்கியமான உபதேசத்துக்கேற்றவைகளை பேச வேண்டும் சொல்லப்படுகிறது. வேதத்தில் உள்ள வசனங்களையும் மற்ற வசனங்களையும் வாசித்து பார்த்து நாம் நல் உபதேசத்துக்கு கீழ்ப்படிந்து அதன்படி நடக்க ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.